வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க எளிமையான பொருட்கள் மட்டும்தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் குக்கிங் 69 சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து தனியாக பொரிச்சு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நான் எடுத்து இது போல் வந்து 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் தெறிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 50% வந்து இந்த எண்ணெயிலே வந்து குக் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ அந்த 50% வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். இந்த எண்ணெயிலே தான் வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. எண்ணெயில் வதக்கி செய்யும்போது தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 50% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு வெறும் கத்திரிக்காய் மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. கத்திரிக்காய் வந்து இது மாதிரி தான் கட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் முழுமையாக இருக்கும்போது தான் அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே எண்ணெயில் அடுத்து வந்து மசாலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டைம் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் குழம்பு இதுவாக தான் இருக்கும். அடுத்து இப்போ வந்து இதே எண்ணெயில் ஒரு பவுல் அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பவுல் அளவு தக்காளி. இது வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்துருச்சு, வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம மசாலு கத்திரிக்காய் அதெல்லாம் வதக்கணும்ல, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு நல்லா பொரியட்டும். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், 5-6 பல் பூண்டு, வரமிளகாய் 1 காம்போட போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம வெந்தயம் போட்டு தாளிச்சதுனால வெந்தயத்தோட வாசனமே நல்லா சூப்பராக வருது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டு குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வத்தப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன்.
இது கூட பட்டை பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, அதாவது பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அருணாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன், அதை தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட அந்த பவுட்ரு இல்லை அப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம தாளிக்கிறோம்ல, கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கும் போதே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அருணாச்சி பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் மசாலா அரைச்சிருக்கோம். ஸோ வந்து ஒரு நிமிஷம் வந்து இது நல்லா கிளறினா போதும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரக்குழம்பு அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி வந்து 50% வந்து நம்ம குக் பண்ணி தான் வச்சுருக்கோம் அந்த பொரிக்கும் போது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வந்து வெந்தாலே போதும், முழுமையாக வந்து கத்திரிக்காய் வந்து வெந்துடும். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது வந்து அந்த கத்திரிக்காய் வெந்து வர்றதுக்கும் குழம்பு நல்லா சுண்டி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணுவோம். அவ்வளோதான், சூப்பரான நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், திக்னஸ்ஸு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கத்திரிக்காவும் நல்லா வெந்து அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.